கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our Lord Jesus Christ. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கன்வென்ஷன் கூட்டங்களின் இந்த 2ஆம் நாள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற அருமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். We welcome you all in the sweet and the loving name of our Jesus Christ. Having heard our invitation, you have come here. The Lord who blesses all the people who are in flesh, let the Lord bless you. அருமையானவர்களே, நாம் அறிந்திருக்கிறது போல நாம் வந்திருக்கிறதான இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. Beloved people, as we are familiar with, the days which we have come are the days which are in the last period. அருமையான இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கும் அதன் பின்பு இந்த உலகத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு நிறைவேறுவதற்கும் ஏற்ற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். We are come in the period where our Lord, dear Lord Jesus Christ will come and gather His people and pronounce His judgment upon the people who are left behind. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய தியானத்துக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For a meditation, let us turn our Bibles to John chapter 9 verse 31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதே இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். Now we know that God heareth not sinners, but if any man be a worshipper of God and doeth his will, him he heareth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனிதனுக்கு தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் அவனுக்கு காணப்பட வேண்டிய 3 தகுதிகளை குறித்து இந்த கர்த்தருடைய வசனம் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. If God should hearken a man, there are 3 kinds of qualities which he should adhere. That is being recorded in the scripture portion. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். The God is in heaven. மனிதர்களாகிய நாமோ இந்த பூமியில் இருக்கிறோம். We the people are in this earth. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். The Lord is holy. நாமோ அசுத்த பாவம் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறோம். But we are unclean men being filled with sin. தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். God is dwelling in the light where no man can approach it unto. மனிதர்களோ முழுவதும் அந்தகாரத்துக்குள் இருளுக்குள்ளே காணப்படுகிறோம். But men are being found in full of darkness, gross darkness. இப்படி உயர்ந்த தெய்வம் இந்த ஈன மனிதர்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக வாஞ்சிக்கிறார். But this sublime God desires to hear the praise of people who are very low. மனிதர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். The Lord desires to give goodness unto the people. தான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனையும் அவரோடு கொண்டு வந்து வைக்கும்படியாக அவர் மனிதனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The Lord is dealing with mankind so that He could keep people where He is. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது வாசித்த இந்த வேத வசனத்தின் முன்பும் பின்பும் உள்ள காரியங்கள் விவரிக்கிறது. So this scripture portion which we read now describes about the incident above and below when Jesus Christ was ministering in this earth. பிறவியிலிருந்தே ஒரு மனிதன் குருடனாக ஜீவித்துக் கொண்டிருந்தார். A man was living as a blind man right from his birth. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு அந்த பக்கமாக ஊழியம் செய்து கொண்டு போகிறார். At that time Jesus Christ was ministering through that place. அவருடைய சீஷர்கள் இந்த பிறவியிலேயே குருடனாக இருந்த அந்த மனிதனை பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே, ரவி, இவன் குருடனாய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இல்லாவிட்டால் இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். When his disciples saw this blind man, those disciples asked Jesus saying that, Master, who did sin, this man or his parents, that he was born blind? அப்பொழுது கர்த்தராகிய இயேசு அவர்களுக்கு இவ்விதமாக பதில் அளிக்கிறார். At that time Jesus answered so. இவன் செய்த பாவமும் அல்ல,
இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள், அவருடைய நாமம் இவன் மூலமாக மகிமைப்படும்படியாக இப்படி இவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. Jesus answered, neither had this man sinned, nor his parents, but that the works of God should be made manifest in him. He has born so. இந்த வசனத்தை நாம் சற்று கவனிக்கும் போது, When we consider this verse, பிரச்சனைகள் நிறைந்த இந்த பூமியிலே மனிதர்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணங்கள் என்ன என்று இந்த வேத வசனத்தின்படி 3 காரணங்களாக நம்மால் காண முடிகிறது. the earth which is filled with the problems, the time where all the people are being facing problems, this verse has 3 kinds of qualities which a man should be get rid of out of their problem. ஒரு மரம் நல்லதா இருந்தால் அந்த மரத்தினுடைய கனியும் நல்லதாகவே இருக்கும். If a tree is good, then its fruit is also good. மரம் கெட்டதா இருந்தால் அதனுடைய கனியும் கெட்ட கனியாகவே இருக்கும். If a tree is bad, then its fruit is also bad. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. A good tree cannot yield bad fruit, and a bad tree cannot yield a good fruit. பிள்ளைகள் கற்பத்தின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that children are the fruit of womb. ஒரு மரம் கனி கொடுப்பது போல பெற்றோர்கள் கொடுக்கிற கனிதான் பிள்ளைகளாக இருக்கிறார். As a fruit yields fruit, as a tree yields fruit, so the fruit of the parents are their children. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். So the children are the fruit of their womb, and the children are the inheritance from the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படி இருக்க இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, இது தேவனுடைய நாமம், அவருடைய கிரியை இவனிடத்திலே வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. If it is so, then it is not his sin, neither the sin of his parents, but the works of God should be manifested in him. He has born so. பெற்றோர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவருடைய கனியாகிய பிள்ளைகள் சில நேரங்களிலே சாபமாக பிறக்கிறது உண்டு. Just because of the sin of the parents, the fruit, their children are being born as curse. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க கவனமில்லாமல் போவாயானால், கர்த்தருடைய வழியை விட்டு நீ வலது பக்கம் இடது பக்கம் விலகி போவாயானால், நிலத்தின் கனியும் கற்பத்தின் கனியும் சபிக்கப்பட்டிருக்கும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In Deuteronomy chapter 28 we do read that if you don't hearken to my voice, if you don't keep diligence to hear my voice and do accordingly, then the fruit from thy land and the fruit of thy womb will be cursed. எனவே பெற்றோர்களுடைய பாவங்களின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம் பிள்ளைகள் சாபமாக பிறக்கிறதும் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதும் உண்மையாக இருக்கிறது. So that is why just because of sin of their parents, the transgression of their parents, the children are being born with curses, and they also experience curses in their lives. நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய அறிவு வந்த பிறகு துணிகரமாக ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் பல வியாதிகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான் என்றும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The word of God also say that if a man after being acquiring the knowledge of discerning between good and evil, if he sins presumptuously, then he has to experience the curse from the Lord. 38 வருடங்களாக ஒரு மனிதன் வியாதியாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே சுகம் பெறும்படியாக காத்திருந்ததை நாம் வேதத்தில் படிக்கிறோம். In the scripture we read that a man was waiting for 38 years near the pool of Bethesda to receive healing. அவன் 38 வருடங்களாக வியாதியாயிருந்ததற்கு காரணம் என்ன என்று ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு அதனுடைய காரணத்தை அவனுக்கு காட்டிக் கொடுக்கிறார். The Lord Jesus Christ exposes the reason for his sickness, who was being sick for the 38 long years. ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை சொஸ்தமாக்கின பின்பு மற்றொரு நாள் அவனை தேவாலயத்தில் ஆண்டவர் கண்டு, அப்போது இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் இனி உனக்கு வராமல் இருக்கும்படி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். The Lord Jesus Christ came seeking after him and gave him the deliverance and healed from his sickness. And after that, one day the Lord Jesus Christ saw him and said that you sin not, so that more worse could come upon you. எனவே ஒரு மனிதனுடைய பாவங்களின் நிமித்தம் அவனுக்குள்ளே வியாதியும் சாபங்களும் பலவிதமான கஷ்டங்களும் வருகிறது உண்டு என்று
அருமையான இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். The dear Lord Jesus Christ has said clearly that just because of the sins and trespasses of man, sickness comes in his life. இவைகள் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பகுதியை தான் நாம் இங்கே காண்கிறோம். In between these two aspects, we read a portion here. ஆண்டவருடைய கிரியைகள் தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சிலரை தேவன் அப்படி நடத்துகிறார். The Lord leads some people so that the power of the Lord should be manifested in him and the works of the Lord should be manifested in them. இங்கே இந்த மனிதன் பிறவியிலிருந்தே குருடா இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய நாமம் குறித்த காலத்திலே அவன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கப்பட்டதாக இந்த வேத வசனத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this scripture portion we do understand that just because the name of the Lord should be glorified at the due time, this man was born with blindness at his birth. எப்படி ஆனாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா வியாதியிலிருந்தும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு மனிதன் பெற முடியும் என்று இந்த வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. Whatever it is, this word of God stands before us with the definite meaning that whatever the sicknesses, whatever the problems and whatever the curses a man faces, it is just because of his sin, and the Lord Jesus Christ is able to deliver them from all their aches and pains. இந்த மனிதன் மேல் ஆண்டவர் இரக்கம் வைத்து தன்னுடைய உமிழ் நீரை தரையில உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசி அவனை பார்த்து நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்று அனுப்பினார். Jesus Christ, having seeing his blindness, called him and made clay and anointed his eyes with a spittle and said, go to the pool of Siloam and wash. அவன் போய் கழுவினான், பார்வை அடைந்தான். He went and washed and received sight. இந்த செய்தி அங்கே அவனை குருடனாக கண்டவர்கள் மத்தியிலேயும் அந்த ஊரார் மத்தியிலேயும் அவர்கள் மூலம் பல இடங்களுக்கும் பரவலாயிற்று. This news started to spread abroad all the regions round about and among his villages and among the countries round about. கர்த்தராகிய இயேசு இவனை சுகமாக்கின அந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. The day on which the Lord Jesus Christ healed this blind man was on Sabbath day. ஆனபடியினால் பாரம்பரிய பரிசேய சமயத்தார் அவர்கள் ஓய்வு நாள் ஆசரிக்கிறதிலே அவர்கள் மிகவும் தீவிரவாதிகளாக இருந்தபடியினால் ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் இப்படி செய்கிறது தவறு என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். So the traditional Pharisees, they were very vehement in worshipping the Lord on the Sabbath day and observing all the traditions of the Sabbath day. When they saw that Jesus Christ healed this blind man on the Sabbath day, they were accusing him. பிறவி குருடன் சுகமானது அதுதான் ஒரு முதல் சந்தர்ப்பமாக அந்த தேசத்தில் காணப்பட்டது. In that country, that was the very first incident that a born blind man was healed. ஆனபடியால் அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. So because of that was an amazing thing for all the people. அப்பொழுது அவனை அழைத்து நீ எப்படி சுகமானாய் என்று கேட்கிறார். At the time they called the blind man and asked, what is the manner you being healed? அதற்கு முன் அவருடைய பெற்றோர்களிடத்திலே அவர்கள் கேட்டார்கள், எப்படி உங்களுடைய பையன் சுகமானான், சுகமாக்கப்பட்டவன் இவன்தானா என்று கேட்கிறார். Just before that they called their parents and asked them, is this your son who you say was born blind? How is he now seeing? அப்பொழுது அந்த பெற்றோர்கள், அவன் வயது வந்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எப்படி சுகம் பெற்றுக் கொண்டான் என்பதை, பார்வை அடைந்தான் என்பதை அவனிடத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். At the time his parents answered saying that he is of age, he knows all things, he shall speak for himself, you ask him. அவனிடத்தில் கேட்டபோது அவன் தான் பார்வை அடைந்த விதத்தை, ஒருவர் உமிழ் நீரை உமிழ்ந்து என் கண்களிலே தடவி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்றார், நான் கழுவினேன், பார்வை அடைந்தேன் என்று சொன்னார். So at that time this born blind answered the Pharisees saying that a man came and make spittle and through that clay he anointed my eyes, I went and washed and I received my sight. உனக்கு பார்வை கொடுத்தது யார் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கிறார். So they are asking, who gave you the sight? அவர் இன்னார் என்று எனக்கு தெரியாது, அவர் இப்படி செய்தார், நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He answers saying that I don't know who is, but he healed me and he asked me to go to wash and I washed and I received sight.
மறுபடியும் மறுபடியும் அவனை எப்படி பார்வையடைந்தார் என்று திரும்ப திரும்ப அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். Again and again they were inquiring the manner of his healing, that how he has received the sight. அப்பொழுது அவனும் கூட வெறுப்படைந்தவனாக, ஏன் உங்களுக்கும் அவருக்கு சீசராக விருப்பம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். At the time, being wearied of their questions, he is asking, do you have the desire that you should also become his disciples? அப்பொழுது அவர்களுக்கு கோபம் வந்து அவனை திட்டுகிறார். At the time they got angry and they started rebuking him. நாங்கள் மோசேயருடைய சீசர்கள், We are the disciples of Moses. எங்களுக்கு மோசேயோடு தேவன் பேசினார் என்று எங்களுக்கு தெரியும். We know that God spoke with Moses. ஆனால் இவன் யார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை பரிகசித்து பேசுகிறார். But they blaspheme Jesus, saying that who is he? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவன் மூலமாக இப்படிப்பட்ட வேத வாக்கியம் வெளிப்படுகிறது. At this time only, through this blind man, this scripture portion is being revealed. இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இவன் ஒரு பாவி, இவனுக்கு எப்படி தேவன் செவி கொடுக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார். So they are asking concerning Jesus Christ, this man is a sinner, how can God could hear him? அவர் பாவி இல்லை, பாவியா இருந்தால் எப்படி தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு இப்படி பார்வை கொடுக்க முடியும் என்று அவன் சொல்லுகிறார். He is saying that he is not a sinner. If he is a sinner, then how God could hear his prayer and give the healing? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures are given by the inspiration of God. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் உள்ள வேத புத்தகத்தில் உள்ள எல்லா வேத வாக்கியங்களும் தேவன் அனுமதித்த தேவனுடைய வார்த்தைகள். So the verses which are being given in the scripture are all the words which are permitted by the law. இவைகள் 7 முறை புடமிடப்பட்டு பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. These are the words which are being accepted by heaven and are tried 7 times. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுடைய ஜீவியத்துக்கு அத்தியாவசியம் என்று ஆண்டவர் கண்டு அவைகளை இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். The Lord, having seen these words which are very profitable unto man, had saw all the words, and he had recorded all these words in the scripture. இந்த சூழ்நிலையில் தான் இங்கே ஒரு மனிதனுக்கு தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று 3 தகுதிகளை குறித்து இந்த வேத வசனத்தில் நாம் காண்கிறோம். In this circumstance only, we see 3 kinds of qualities a man should have so that he could be hearkened by the Lord. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not partial. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கிடையாது. Neither he do have any kind of shadow of turning. மனிதர் பார்க்கிறது போல தேவன் மனிதர்களை பார்க்கிறவர் அல்ல. The Lord never sees as man see a man. ஆண்டவருக்கு மாமிச கண்கள் கிடையாது. The Lord doesn't have physical fleshy eyes. எந்த மனிதனாயிருந்தாலும் அவருடைய பார்வையில் அவர் ஒன்றாகவே காண்கிறார். Whoever the man is, in his sight the Lord sees all equally. நம்மை போல யாதொரு வித்தியாசத்தையும் காண்கிறவர் தேவன் அல்ல. The Lord is not one who could see like us with many kinds of differences. இந்த வசனத்தில் 3 காரியங்களை நம்மால் காண முடிகிறது. In this verse we could see 3 things. இந்த 3 தகுதி யாரிடத்தில் காணப்படுகிறதோ, இல்லாவிட்டால் எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இந்த 3 அனுபவத்துக்குள் கடந்து வருவதற்கு யார் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் தேவன் எந்த வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். Whoever the man is, whatever the sin he has committed, let him be a sinner. If that man comes to the Lord adhering to these 3 things, then the Lord without doubt will answer his prayer. பாவிகளுக்கு, முதலாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. First of all, God heareth not sinners. அப்படியானால் ஒரு பாவியினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் நான் பாவி என்று உணர்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? If it is so, if the Lord, if a sinner wants to hear his prayer by the Lord, if he wants to be convicted as a sinner, what that sinner should do? இரண்டாவது, அவன் தேவ பக்தியுள்ளவனாக மாற வேண்டும். Nextly, he should become a godly man. மூன்றாவது, தேவனுக்கு சித்தமானது பிரியமானது என்ன என்று அவன் அறிந்து
அதை செய்வதற்கு தன்னை சமர்ப்பிக்க வேண்டும். Thirdly, he must get to know about the things which pleasing Lord, and he should surrender himself to the will of God. இந்த மூன்று அனுபவத்துக்கு எந்த மனிதனாயிருந்தாலும், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், அவர் யாராக எந்த பாஷை உள்ளவங்களா இருக்கலாம், ஒரு வித்தியாசம் இல்லாமல் முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மத்தியிலே இந்த மூன்று அனுபவத்துக்கு யார் கடந்து வர தங்களை சமர்ப்பித்து கடந்து வருகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். So whosoever the man is, no matter to what language he belongs, to what caste he belongs, to what nation he belongs, without partiality, if that man adheres to these three things and he comes to the Lord, then the Lord surely answers and hears his prayer. ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்திலேயே வருவார்கள். You who hear the prayer, all the flesh will come unto thee. எப்படிப்பட்ட ஜெபத்துக்கும் தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறபடியால் மாமிசமான எந்த மனிதனும் இந்த தேவனிடத்தில் வருவதற்கு அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். The Lord who hears the prayer is always ready to accept each and every person, even though they are sinners, irrespective of their natures, the Lord is ready to accept them. இப்படி இருக்க பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று எழுதியிருக்கிறதே. If it is so, it is written that the Lord never hearkened to a sinner. பாவிகள் என்ற ஒரு கூட்டம் இந்த பூமியில இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி சிலருக்கு எழும்பக்கூடும். So, some questions will arise that if there are sinners in this world, இதன் மத்தியிலே பரிசுத்தவான்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறதோ என்ற கேள்வி எழும்பக்கூடும். amidst this there will also be a question that rises, even whether there are a group of saints. அடிப்படையில் ஒரு மனிதனும் பரிசுத்தவான் இல்லை என்றுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The scripture clearly foretells that basically there is no man who is a saint. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதன் சுத்தமாயிருப்பது எப்படி? How can a man be clean who is born through a woman? ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதன் நீதிமானாய் விளங்க முடியுமா? Is it possible for a man to be righteous who is born through a woman? அடிப்படையில் எல்லா மனிதர்களுமே பாவிகளாகத்தான் இருக்கிறோம். Basically all men are sinners. ஆதி மனிதன் பாவம் செய்தார். The early man sinned. அது முதற்கொண்டு அவருடைய சந்ததி எல்லாம் ஒரு பாவ சந்ததியாகவே இந்த பூமியில் பிறப்பிக்கப்படுகிறது. Right from that time, the generation which are following are being born with sinful natures. இதை விளங்கிக் கொள்ளும்படியாக சங்கீதக்காரரின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 5வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. Just to understand this, let us consider the verse of Psalm 51 verse 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. நான் துர்க்குணத்தில் உருவானேன். I was shapen in iniquity. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். And in sin did my mother conceive me. ஆனபடியால் தான் யோபுவின் புஸ்தகத்திலே ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதன் சுத்தமாயிருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். That is why in the book of Job we read a question that says, how could be a man be clean who is born of a woman? மண்ணால் உருவாக்கப்பட்ட பாத்திரத்துக்கு பெயர் மண் பாத்திரம் என்று சொல்லுகிறோம். The vessel which is made out of earth is called an earthen vessel. அலுமினியத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட பாத்திரம் அலுமினிய பாத்திரம் என்று சொல்லுகிறோம். The vessel which is manufactured out of aluminium is called an aluminium vessel. பொன்னால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் பொற்பாத்திரம். The vessel which is produced out of gold is a golden vessel. இப்படி இருக்கும்போது துர்க்குணங்களால் உருவாக்கப்பட்ட மனிதன் நல்லவன் நீதிமான் என்று எப்படி சொல்ல முடியும்? If it is so, a man being conceived in iniquity, how could he be called as a righteous or a good person? துர்க்குணங்களால் உருவாக்கப்பட்ட மனிதன் துன்மார்க்கன். A man being shapen in iniquity is a wicked one. அவன் ஒரு பாவி. He is a sinner. ஆதி மனிதன் பாவம் செய்தான். The early man sinned. அவனுடைய சாயலின்படியும் பாவத்தில் விழுந்த பிறகு தான் விழுந்த அவனுடைய சாயலையும் அவனுடைய ரூபத்தின்படியேயுமே அவன் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். After his falter in sin, he gave birth to a son who was after his own image and likeness. ஆதாம் தேவ சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலேயும் சிருஷ்டிக்கப்பட்டவன். Adam was created out of the image of God and his likeness. அவன் விழுந்து போனான்.
he faltered. தேவனுடைய கற்பனையை மீறி பாவம் செய்தார். He transgressed the commandment of the Lord and he sinned. அது முதற்கொண்டு அவனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. Right from the time sin entered in him, அவன் பாவியாக மாறிவிட்டார். he became a sinner. அவன் ஏகமாக கெட்டு போனான். Altogether he became evil. அவனுக்குள்ளே நன்மை எதுவும் கிடையாது. There is nothing good in him. இப்பொழுது கெட்டு போன ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். Now he is found as a man who is being corrupted. கெட்டு போன ஆதாமும் கெட்டு போன ஏவாளும் அதன் பிறகு பெற்றெடுத்ததான சந்ததி எல்லாம் கெட்டு போன தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியுமே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். The corrupted Adam and the corrupted Eve, they gave birth to generations which followed after with the corrupted image and likeness of them. இப்படித்தான் முழு உலகமும் பாவத்தில் பெருகி 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 பெருகிக் கொண்டே போயிற்று. So like this, the whole world increased in sin, and it was abounding in sin, and it was kept abounding. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் சிறுபிராயத்திலிருந்தே பொல்லாததாகிவிட்டது. So the imagination of the heart of man was wicked right from his young age. அப்போது நோவா காலத்தில் ஆண்டவர் முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். At the time, in the period of Noah, the Lord destroyed the world with flood. அந்த முழு உலகத்திலுள்ள திரளான ஜனத்தின் மத்தியில் ஒரு மனிதன் நோவா, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் ஆண்டவருடைய பார்வையிலே அன்றைக்கு இருந்த மனசாட்சியின்படி அவன் உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான். In amidst this generation which were wicked, which are fallen, this Noah was a righteous man, and he was perfect in God's sight, and he was living so. அவனை பாதுகாத்து மனிதனை சிருஷ்டித்த நோக்கத்தை மனிதனிலே நிறைவேற்றும்படியாக அந்த மனிதனை ஆண்டவர் பாதுகாத்து, பிறகு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அந்த மனிதன் மூலமாக ஜனங்கள் பழுகி பெருகும்படி அவரை ஆசீர்வதிக்கிறார். God just preserved him so that he could be preserved from the flood that would come after, and just by preserving him in righteousness, the Lord desired that he should beget children through his generation and replenish the earth. இப்படி பழுகி பெருகி வந்து இந்த பூமியை நிரப்பி இருக்கிறது தான் இப்பொழுது நாம் குடியிருக்கிற இந்த காலத்தில் உள்ள இந்த சந்ததி. So the generation which we now being filled with the earth is being filled with this generation is the generation which came after the period of Noah. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் இந்த நோவா காலத்தை குறிப்பிட்டு ஒரு காரியத்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாக சொன்னார். When the Lord Jesus Christ, as he was ministering in this earth, in those days he was quoting an incident from Noah, and he exposed that. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் ஒரு காலத்திலே நடக்கும். As in the days of Noah, so will be in the days of the Son of Man when he comes. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் நாம் வந்திருக்கிறோம். We have come to just like that period. நோவா காலத்தின் சம்பவங்கள் இன்றைக்கு பூமியிலே நிறைவாய் காணப்படுகிறது. The incidents which happened at the time of Noah is also happening in these days in this earth. சிறுபிராயம் முதற்கொண்டு பிள்ளைகள் பாவத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து வருகிறதை நாம் காண்கிறோம். Right from little age, the children are growing in the knowledge of sin, and they are keep growing in that knowledge. மனிதர்கள் மத்தியிலே தேவன் இளைப்பாற விரும்புகிறார். The Lord desires to have rest amidst people. ஆனால் மனிதனோ பாவத்திலே பெருகிக் கொண்டே போகிறார். But man is abounding in sin. ஆனால் இந்த மனிதனை தன்னை போல மாற்றி தான் இருக்கிற பரலோகத்தில் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாகவே மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். But the Lord created man so that he could change man like him, and to make him and to cause him to be with him. அவருடைய பரந்த இந்த பெரிய நோக்கத்துக்கு விரோதமாக பிசாசு எதிர்த்து கிரியை செய்து கொண்டே வருகிறார். The devil is always striving against Lord so that he could destroy the plans of the Lord in this vast earth. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். The Lord sent prophets. ஜனங்களோ அவர்களை கல்லெறிந்து கொன்றார். But the people pelted stone upon them, and they killed them. பலவிதங்களில் மனிதனை பாவத்தினின்று விலக்கி காக்கும்படியாக ஆண்டவர் அவ்வப்போது மனிதனுக்கு பல வழிகளை திறந்து கொடுத்தார். The Lord was often opening ways so that he could preserve man from the evil and sin. மனிதர்களுடைய கிரியைகள் பொல்லாததாக இருந்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து எதிர்த்தார்கள். The works of men were evil, they didn't accept it, but they opposed the prophets of the Lord. கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் இந்த பூமியில் வந்து முழு உலகத்தையும் மோசமாக்கின இந்த பிசாசருடைய தலையை, அவருடைய ஆலோசனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததன் மூலம் நசுக்கி போட்டார். Finally the Lord Jesus Christ came to this earth and he crushed the head of Satan who deceived the whole world, and he also crushed the counsel of Satan. இன்றைக்கு பிசாசனுடைய தலையை கர்த்தராகிய இயேசு நசுக்கி அவருடைய ஆலோசனைகளை அழித்திருக்கிறார். இனி பிசாசனுடைய ஆலோசனைகள் மனிதர்களுக்குள்ளே நிறைவேறாது என்று யார் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்களோ இந்த பிசாசனுடைய எல்லா கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். Today the Lord Jesus Christ has crushed the head of Satan and also crushed the counsel of Satan, and all those people who believe that the Lord had destroyed the counsel of Satan and having faith in the Lord, if they come and if they cleave unto the Lord, then the Lord is able to hear their prayer. ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த பூமியில் அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் அவனும் பிசாசனுடைய பிள்ளையாகவே இருக்கிறான். A man until he accepts Jesus Christ as a savior and being delivered out of his sins, even though he is born in a Christian family, he is a child of the devil. பெந்தகோஸ்து குடும்பத்தில் பிறந்தாலும் அவனும் பிசாசனுடைய பிள்ளையாகவே இருக்கிறான். Even though he is born in a Pentecostal family, he is also a child of the devil. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். He that sinneth is of the devil. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டார். He that is born of God will not sin. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் நாம் பகுத்தறிந்து கொள்ளலாம். Through this we could discern that these are the children of God and these are the children of the devil. எனவே பெந்தகோஸ்து குடும்பத்திலே பெந்தகோஸ்து பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் அவன் துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டு பிறந்தபடியினால் அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது. அவன் ஒரு பாவி. அவனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஒரு நாள் அவன் ஏற்றுக்கொண்டுதான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். Even though a child is being born in a Pentecostal family, because he was shapen in iniquity, he should be delivered out of his sins and he should come out of the sins, and one day he should accept the Lord. பழைய காலத்திலே ராஜாக்கள் பரம்பரையாக அவருடைய பிள்ளை ராஜாவாக வருகிறது, அவருடைய பிள்ளை அடுத்த ராஜாவாக வருகிறது போல ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகத்தான் பிறப்பார்கள், அவர்களுக்குள்ள பாவம் இருக்காது என்று சொல்ல முடியாது. In the Old Testament, during the period of the king's son will succeed his father's throne, and the generations came inheriting the throne. But it is not so with the type of salvation. If a man is being saved, then it is not that all the children who is born in that family are saved. It is not so. ரட்சிப்பு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இரக்கமாக ஈவாக இருக்கிறது. Salvation is an individual experience which could be received from the Lord, which is as a mercy being granted by the Lord unto the people. ஆனபடியினால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் அவன் பிறக்கும்போது பாவியாகத்தான் பிறக்கிறான். That is why each and every man, when he is born in this earth, he borns as a sinner. மனிதன் பாவம் செய்கிறதுனால பாவியாகிறது இல்ல, அவன் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறான். A man is not sinning just because he is a sinner. Just because he is being born as a sinner, he sins. வெளியிலிருந்து மனிதனுக்குள்ள போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, மனிதனுக்கு உள்ள இருந்து வெளியே வருகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். That which goes inside without will not defile a man, but that which goes out inside from man will defile him. எல்லா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயும் பாவம் குடியிருக்கிறது. Sin dwells in the heart of all people. அவன் உருவாக்கப்பட்டதே பாவத்தில் தான். He is shapen in iniquity. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் பாவம் இருக்கிற அந்த இடத்தில் அதனுடைய வல்லமைகளை அழித்து அவனுக்குள்ளே நன்மையை உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. So that is why the Lord Jesus Christ has to destroy all the evil and the bad things which is in his heart and to create a good heart in him. கிறிஸ்துவ ஜீவியம் வெளிப்படையாக மாயமாலமாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியம் அல்ல, அது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற
ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. A Christian life is not an outward hypocritical life, but it is a life which emanates inside from inside the heart that is being shaped by Jesus Christ. ஆனபடியினால் எந்த மனிதனும் நான் பாவி இல்லை என்று சொல்லவே முடியாது. That is why no man could say that he is not a sinner. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்கா? If we do say that we don't have sin in us, then we will deceive ourselves. The truth will not be in us. பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய்யன். He that says that he is not a sinner is a liar. ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் தான் பாவ சுபாவத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். Each and every man is being shapen in sinful characters. இப்படி இருக்க பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. If it is so, then the Lord will not hearken to the sinners. ஏனென்றால் தேவன் செவி கொடுக்க விரும்பினாலும் மனிதனுடைய பாவங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு பெரிய மதில் சுவர் போல் வந்து நின்று தேவன் செவி கொடுக்காதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிறது. Because even though the Lord desires to hear people, the sin which is dwelling inside the man is rising as a great wall in between God and man, and this sin hinders God to answer the prayer of the people. தேவன் அன்புள்ளவர்தானே. The Lord is lovable indeed. அவர் அன்பாகவே இருக்கிறாரே. He is love. ஏன் ஒரு பாவிக்கு அவர் செவி கொடுக்க கூடாது என்று நாம் கேட்கக்கூடும். Perhaps we may ask that, why can't the Lord hear a sinner? ஒரு மனிதனுடைய பாவம் தேவனுக்கு மனிதனுக்கு இடையில தடையாக இருக்கிறபடியால் ஒரு பாவியினுடைய ஜெபம் அந்த தடையை தாண்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தேவனிடத்தில் போகாதபடிக்கு இவனுடைய பாவமே இவனுடைய ஜெபத்தை தடுத்து இவனிடத்தில் திருப்பி விடுகிறது. Just because of the sin of man, just because this sin is standing as a wall in between Jesus and man, this wall hinders the prayer of man to be hearkened by the Lord, and this prayer is also being returned to that man. தேவன் அன்புள்ளவர்தான். It is true that the Lord is love. அவருடைய பாவமே அவனுடைய ஜெபத்தை தடுத்து திருப்பும் போது தேவனிடத்தில் அது போய் சேருகிறதில்லை. It is because his sin itself is hindering his prayer and returns that prayer to him. That prayer doesn't go and reach God. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசி. Isaiah chapter 51 verses 1 and 2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. But your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you that he will not hear. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்து விடுகிறது. It is your iniquities have separated between you and your God and hid his face. புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஜனங்களுடைய பாவத்தை கண்டு எப்படி புலம்புகிறான் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். In the Bible we read of a verse from Lamentations 4 and 44 how Jeremiah is lamenting concerning the sin of the people. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். Thou hast covered thyself with a cloud that our prayer should not pass through. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகொலியும் பால்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டி நிமித்தம் என் கண்களில் இருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரும் நிமித்தமும் என் கண் என் ஆத்மாவுக்கு நோவுண்டாக்குகிறது. Thou hast made us as an offscouring and refuse in the midst of the people.
All our enemies have opened their mouths against us. Fear and a snare is come upon us. Desolation and destruction. Mine eye runneth down with rivers of water for the destruction of the daughter of my people. Mine eye trickleth down and ceaseth not without any intermission, till the Lord look down and behold from heaven. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். Thou hast covered thyself with a cloud that our prayer should not pass through. ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு மனிதனுடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் அவருடைய செவிகளில் போகாதபடிக்கு மனிதனுடைய பாவம் எந்த அளவுக்கு தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறது என்று பாருங்கள். See how a sin is separating God and man, so that the prayer of man is not entering into the ears of God. பாவத்தின் நிமித்தம் மனிதன் குப்பையிலே காணப்படுகிறார். Just because of sin, man is being found in the dust. ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். Thou hast made us as the offscouring and refuse in the midst of the people. எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். All our enemies have opened their mouths against us. திகிலும் படுகொலையும் பாழ்கடிப்பும் எங்களை சூழ்ந்து கொண்டது. Fear and a snare is come upon us, a desolation and destruction. பாவத்து நிமித்தம் மனிதனுடைய நிலவரத்தை கவனித்து பாருங்கள். You just look the state of man just because of his sin. ஆனபடியினால் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டுமானால் ஜெபத்தை கேட்கிற அந்த தேவன் மனிதனிடத்தில் முதலாவது அவர் எதிர்பார்க்கிறது, உனக்கும் எனக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கி உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க முடியாதபடிக்கு என் முகத்தை மறைக்கிற பாவங்களை நீ முதலாவது அறிக்கையிடு என்று ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார். So that is why God, who is always hearing the prayer, is now seeing the man and saying, if I want to hear your prayer, you have to confess the sin which is as a wall against you and me. It hinders you and me to hear your prayer. So you should confess your sin first of all. மனிதர்களுடைய பாவங்கள் என்ன என்பதை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஒரு பெரிய பட்டியலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். In Galatians chapter 5 from verse 19 onwards, we read a big list of sins which is in man. வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் மனிதர்களுடைய பாவங்களாக இருக்கிறது. All these are the sins of men. இந்த பாவங்களை ஒரு மனிதன் தனக்குள்ள வைத்திருக்கிற வரைக்கும் அவன் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி, நெருங்க விடாதபடிக்கு இந்த பாவங்கள் அவனை புறமே தள்ளிக்கொண்டே போகிறது. As long as a man is keeping all these such sins in his heart, this sin hinders man so that he could not get contact with God, and this sin is making him to go away from the Lord. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. Each and every good gift descends from heaven. அப்ப நமக்கு தேவையான நன்மைகளை நாம் கேட்கும்போது நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் அவருடைய செவிகளிலே பிரவேசித்தால் தானே அவர் நமக்கு நன்மையை கொடுக்க முடியும். So if it is so, if we pray unto the Lord for all our goodness to receive, only if the prayer enters into the ear of God only, we will receive all the goodness which we ask for. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த அட்டை கிடைத்தால் என்ன சந்தோஷம். If you receive a promise God that says, I will give a double portion of blessings unto thee, I will give you today, then what a great joy that comes. ரெட்டிப்பான நன்மை மட்டும் கர்த்தரிடத்தில் இல்லை, 200 மடங்குக்கு மேலான நன்மைகள் அவரிடத்தில் உண்டு. ஆனால் பாவம் இருக்கிற வரைக்கும் ஒரு நன்மையை மனிதன் அனுபவிக்க முடியாது. It is not only that double portion of blessings is with the Lord, he is having blessing that is more than 200 times, but until the sin is there, he cannot grant those blessings. ஆனபடியினால் அருமையானவர்களே, That is why, beloved, அன்புள்ள தேவன் நம்மோடு எவ்வளவு பட்சமாய் இந்த சாயங்கால வேளையில் இடைபடுகிறார் என்று பாருங்கள். see how the loving God is dealing in this evening time with great concern. யாராயிலும் வியாதியோடு வந்திருக்கிறோமா? Have you, any of you have come here with sickness? பல வகையான குடும்பத்தில் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோமா? With many kinds of problems in the families? பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கிறோமா? Have we come here with many kinds of conflicts? ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகள் என்ற கேள்வியோடு வந்திருக்கிறோமா? Have we come here with the question that why am I getting such types of problems? கர்த்தராகிய இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. The Lord Jesus Christ said that, "Come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest." இளைப்பாறுதல் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்தால் மட்டுமே அல்லாமல் வேறு எந்த இடத்திலேயும் மனிதன் எவ்வளவேனும் உண்மையான இளைப்பாறுதலை பெற வழியே கிடையாது. There is no other way to receive rest for man until he comes to Jesus and receive the rest from him. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் உள்ள அந்த இளைப்பாறுதலை மனிதன் பெற்றுக்கொள்ளும்படி தடையாக இருக்கிறது பாவம். So sin is a great hindrance that hinders man to receive the rest from Jesus Christ. ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி விடுதலைக்காக உபவாசம் எடுத்தார்கள். At one instance, the people of Israel, just to get a kind of deliverance in their lives, they fasted. ரெட்டு உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். Being robed with linen, they sat in ashes. அவர்கள் பல விதங்களில் தங்களை வருத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். They were afflicting them in many kinds of ways. நாங்கள் உபவாசம் எடுக்கிறோம், இவ்வளவு எங்களை வருத்துகிறோம், ஆனாலும் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறதில்லையே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். So they were complaining unto the Lord, saying that we are fasting so much, we are praying so much, but you didn't hear our prayer. இதை பார்க்கும்போது தேவன் மிகவும் கடினமானவர் போல் தோன்றுகிறது. So when we look upon this, it appears that the Lord is very hard. இல்லை அருமையானவர்களே, It is not so, beloved. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். He is rich in His mercy. அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். He is merciful and compassionate. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். He is one who preserves His mercy until 1000 generations. நான் ஒரு ஜான் ஆண்டவரிடத்தில் நெருங்கி போனால் அவர் எத்தனையோ அடிகள் நம்மை தேடி இறங்கி வருகிறவராக இருக்கிறார். If we go unto the Lord with a span of handbreadth, then our Lord comes towards us, keeping many kinds of steps against us. இளைய குமாரனை கவனித்து பாருங்கள். Look the younger son. ஆண்டவருடைய மனநிலை ஒரு மனிதனை பொறுத்தவரையில், கெட்டுப்போன ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு ஓமையின் மூலமாக ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். The Lord is exposing His intention concerning a man who is being corrupted. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார். There were 2 sons for a father. ஒருவன் மூத்தவன், இன்னொருவன் இளையவன். One is the elder and the other one is younger. மூத்தவன் தகப்பனுடைய கற்பனைகளை விட்டு மீறாமல் எல்லா கற்பனைகளை கைக்கொண்டு தகப்பனோடு இருக்கிறான். The elder son, he didn't transgress the commandments of the Lord, but he was observing all the commandments of his father, and he was with his father. இளையவனோ தகப்பன் வீட்டில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் தகப்பனோடு இல்லை. அவன் துன்மார்க்கர்களோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டே வருகிறான். But even though this younger son was with the father in his house, his mind was not in the house, but his mind was with the wicked people and wicked sins. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு வர வேண்டிய ஷேர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தகப்பனை வற்புறுத்தி எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு எனக்கும் தகப்பனுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் அப்படியே வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு, சகோதரனை விட்டு தூரமாய் போய்விடுகிறான். He compelled his father to get his share of the substance of his father, and he received the substance of his father, and he said that I don't have any kind of relationship with my father and my brother, and he left his home and went to a far country. இவனிடத்துல பணம் இருக்கிற வரைக்கும் அநேகர் அவனுக்கு நண்பர்களாக இருந்தார்கள். பணம் குறைய குறைய நண்பர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து போய் கடைசியாக எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். அவன் தனியே ஆனான். இதுதான் ஒரு மனிதனை பாவ கொண்டு வந்து நிறுத்துற இடம். As long as he was having money, he was having many friends. As the money was started to decreasing, even also his friends started decreasing. And finally, when he ran out of his money, all the friends left him, and he stood solitarily. This same thing is being done by sin. அவனுக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் போயிற்று. He didn't have any sustenance for his food. கடைசியாக பன்றி மேய்க்கிற ஒரு தொழிலில் போய் தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார். Finally, he entered into a job to feed the swines. பன்றிக்கு கிடைக்கிற தவிடுகளினால் தன்னை போஷித்துக் கொள்ளலாம், திருப்தியாக்கலாம் என்றால் அதுவும் அவனுக்கு கிடைக்கிறதில்லை. He would fain have filled his belly with the husk that the swine did eat, but even that husk he didn't receive. உருக்குலைந்தான். He was marred. அவருடைய ரூபம் மாறி போயிற்று. His image was marred. சேவ் பண்றதுக்கு வழி இல்லை.
There was no way to shave himself, பல்லு விளக்க வழி இல்லை, no way to brush his teeth, வஸ்திரத்தை மாற்ற வழி இல்லை, no way to change his garments. அவருடைய முகரூபமே மாறிக்கொண்டிருக்கிறது. The image of his face was marked. நாற்றத்துக்குள்ள காணப்படுகிறார். He was stinking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்போது பசியினால் வருந்த போதுதான் தன் தகப்பன் வீட்டை நினைக்கிறார். Now when he is being suffered with hungry, he is thinking about his father's home. என் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியாக புசிக்கிறார்கள், நான் குமாரனா இருந்தும் எனக்கு ஏன் இந்த நிலவரம் என்று உணர்கிறார். Many hired servants of my fathers have bread enough and they are eating sumptuously, but being a son of my father, why should I be in this state? இனி நான் அந்த வீட்டில் போய் ஒரு பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்க எனக்கு தகுதி இல்லை. After this I don't have the worthiness to be as a son in that home. ஒரு வேலைக்காரரில் கடைசியான ஒரு வேலைக்காரனை போல இருந்தாலே எனக்கு போதுமான சாப்பாடாவது கிடைக்கும் என்று சொல்லி அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்புவேன், நான் போய் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அவன் தெளிந்த புத்தியோடு திரும்பி வருகிறான். So he says that even if I go to my home and make myself as the least of the hired servants, I would receive food to eat, so I will go to my father home, and I will be in that home. பணம் இருக்கிற வரைக்கும் அவன் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் மறந்து போனான். As long as he was having money, he forget about his father and the father's house. பிள்ளை தகப்பனை மறந்தானே அல்லாமல் தகப்பனோ பிள்ளையை மறக்கவே இல்லை. The son forget his father, but the father didn't forget his son. என்றைக்கு அவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். This father was expecting the return of his son. ஒரு நாள் தூரத்திலே ஒருவன் நடந்து வருகிறான், அவருடைய நடக்கையை பார்த்தால் தன் குமாரனுடைய நடக்கையை போல காணப்படுகிறது. One day this son was walking in a far distance, and this father was saying, and he judged that it was his son by the posture of his walking. அவருடைய ரூபத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியவில்லை. He cannot find through the image of his son. அவருடைய நடையை வைத்து கண்டுபிடித்தார். By his walking he found out. உடனே தகப்பன் இறங்கி இந்த மகனை தேடி ஓடுகிறார். Immediately this father arose and went running towards his son. ஒரு பாவி தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மன்னிப்பு கேட்க அவன் மனம் திரும்பி எழும்பும்போது ஆண்டவர் அவனை எவ்வளவு தூரம் அவனை தேடி இறங்கி வருகிறார் என்று பாருங்கள். If a man being convicted of his sin, if he comes to the Lord with a penitent heart and if he confesses his sins, see how the Lord is getting down himself to meet that sinner. அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். That self same Jesus Christ is the same yesterday, today and forever. அதே இயேசு இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் பாவி, என் பாவத்துக்காக இயேசு மரித்தார், நான் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாவேன் என்று நீ இருதயத்தில் தீர்மானித்து திரும்புவாயானால் அதே இயேசு உன்னை தேடி ஓடி வர காத்து கொண்டிருக்கிறார். If you with a penitent heart, if you being convicted of your sins, and if you confess your sins saying that I am a sinner, I have sinned, and if you come to the Lord, this self same Jesus Christ will come running towards you to accept you. அவர் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல. He is not only forgiving sins, பாவத்தின் விளைவாகிய வியாதியை சுகமாக்குகிறவர். He is one who is also healing the sickness which is the consequence of sin. பாவங்களை சுமந்தது போல நோய்களையும் அவர் சுமந்தார். As he borne upon him the sins, he also borne upon him the sicknesses. சாபங்களையும் அவர் சுமந்தார். He also borne upon him the curses. மனிதன் மேல் வந்த மரண தண்டனையாகிய நித்திய நரக தண்டனையையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். He also accepted upon him the punishment of death which came upon man, the consequence of his sin. இந்த பூமியில் ஜீவிக்கிற மனிதனுக்கு என்னெல்லாம் எதிலிருந்தெல்லாம் அவனுக்கு துக்கங்கள் வருகிறதோ எல்லா துக்கங்களையும் இயேசு சுமந்தார். Jesus Christ bore all the griefs which a man would encounter in his life. He bore all the griefs upon him. நான் சொன்ன இந்த எல்லா காரியங்களையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு அதிகமாய் முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் என்பதை நான் விளங்கிக் கொள்ளலாம். All these things which I have said now is written in Isaiah chapter 53. You could read those verses and get to know about all the things which are being foretold by the Lord concerning Jesus Christ, and Jesus Christ fulfilled all those things which are being recorded in the chapter. இந்த
வார்த்தைகள் கிறிஸ்தவர்களுடைய கட்டுக்கதைகள் அல்ல. These words are not the fiction of Christians. இது சத்தியமான வார்த்தைகள். இது அனுபவிக்கிற அனுபவமாக இருக்கிறது. These are truthful words. These are the experiences which could be enjoyed. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார், என் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லுவதற்கு இங்கே எத்தனையோ சாட்சிகள் உண்டு. There are many witnesses here who could say that Jesus Christ is forgiving sin. He had also forgiven my sin. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தார், அவர் மன்னிக்கிறவர் என்றதற்கு நானும் ஒரு சாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? So all those who can say that Jesus Christ has forgiven and say I am also witness for that, you raise your hands and glorify God. ஹல்லேலூயா. அவர் என் நோய்களையும் சுமந்திருக்கிறார், அதற்கு நான் ஒரு சாட்சி என்று சொல்ல இங்கே எத்தனையோ சாட்சிகள் உண்டு. There are many witnesses here who could say that he also borne upon him my sicknesses too. சாபங்களை சுமந்தார் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. There are many witnesses here who could say that he also borne upon him my curses also. மரண தண்டனை அவர் சுமந்து மரண பயத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்ல எத்தனையோ சாட்சிகள் இங்கே உண்டு. There are many witnesses here who could say that the Lord Jesus Christ delivered me from the fear of death, who accepted upon him the punishment of death. தன் பிள்ளையின் நிமித்தம் அந்த துக்கத்தை ஆண்டவர் சுமந்தது நிமித்தமாக என் துக்கம் மாற்றப்பட்டது என்று இன்றைக்கு ஒரு அருமையான சகோதரன் சாட்சி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தோம். We were hearing the testimony of our beloved brother who said just the grief which came through his daughter, the Lord bore upon him even that grief. இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு சாட்சியாயிருக்கிறேன் என்று உண்மையாய் அனுபவித்தவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கரங்களை உயர்த்தி இன்னும் ஒன்று கூட அவரை மகிமைப்படுத்துவோம். So all those who can say that I am a witness for all these things which are being said here, you just raise your hands and glorify God once more. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said that ye shall be witnesses unto me all through the earth. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார் என்று பாருங்கள். Today, see how the Lord Jesus Christ has reshaped our life. நாம் ஒரு ஸ்டெப் ஆண்டவரிடத்தில் போக இறங்கி வருவோமானால் ஆண்டவர் நம்மை நோக்கி ஆசீர்வதிக்க அவர் எத்தனையோ அடிகள் இறங்கி நம்மை தேடி வருகிறார். If you go forward one step towards the Lord, then the Lord is always ready to get down himself to come towards us, keeping many thousand steps. கர்த்தராகிய இயேசு அன்புள்ள தேவன். The Lord Jesus Christ is a loving God. அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாதபடிக்கு மனிதருடைய பாவங்கள் தான் அவருக்கு நமக்கு இடையில தடையாக இருக்கிறது. The sins of man is in between man and God as a hindrance, so that man could not enjoy the love of God. ஒரு பாவத்தையும் மறைக்காமல் நாம் செய்த அத்தனை பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கையிட்டார். Without hiding any sin which we have committed, and if we confess all the sins which we have committed unto the Lord, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை முற்றிலும் சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அவரால் மன்னிக்காமல் இருக்கவே முடியாது. He cannot but forgive. அறிக்கையிட்ட மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனை சுத்திகரிப்பது தேவ நீதி. It is the righteousness of God to forgive all the sins which are being confessed and to cleanse. நம்மை தாழ்த்தினால் மாத்திரம்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only if we humble ourselves we could receive it. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டால் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவனை ஒரு நீதிமானாக மாற்றுகிறார். If a man humbles himself and he confess all the sins which he have committed unto the Lord, then the Lord comes seeking after him and he forgives him. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? 1 minute shall we all close our eyes. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்னும் எனக்குள் பாவம் இருக்கிறது என்று உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தினால், உணர்த்துகிற அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். If you, all those who are being hearing this, beloved, if you are being convicted that any kind of sin which is being pricking in your heart, if you being convicted of that sin, you please confess that sin. அருமையான இயேசு உனக்குள்ளே மெய்யான விடுதலையை, மெய்யான இளைப்பாறுதலை தர இந்த சாயங்கால வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறார். Our dear Jesus has come seeking after you, so in this evening time to give you deliverance and the rest which you are being seeking. உன் வியாதி படுக்கையை
முற்றிலும் மாற்றும்படி அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். He has come seeking for you to change all your sickness and your bed. இத்தனை வருட காலமாக துக்கத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தவருடைய துக்கத்தை உன்னை விட்டு மாற்றி உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் தேடி வந்திருக்கிறார். Jesus Christ has come seeking after you so that he could turn all the griefs which you have been grieving for these years and to give you rest. பரம்பரையாக உன்னையும் உன் பிள்ளைகளையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா சாபங்களையும் உன்னை விட்டு நீக்க அவர் தேடி வந்திருக்கிறார். He has come seeking after you to remove all the curses which is being in your family for generations together. உனக்குள்ள இருக்கிற மரண பயத்தை உன்னை விட்டு நீக்கி உன்னை ஒரு தைரியசாலியாய் எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்பாக நிமிர்ந்து நிற்கும்படி உன்னை மாற்றக்கூடிய தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். The Lord who is able to change you as a bold person, as a daring person, to be delivered out of all the fears and to stand before all the problems and the people as a daring person, the Lord Jesus Christ has come. இவைகள் அத்தனையையும் நாம் அனுபவிக்க முடியாதபடி தடையா இருக்கிற ஒன்றே ஒன்று நம்முடைய பாவம். The only thing which hinders to enjoy and experience all these things is sin. உன்னிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் தேவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்திலே அவர் கேட்கிறார். Unto you, even unto a man, rather than walking in the humility of heart, what are the other things which the Lord is asking for? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். Oh man, the Lord has informed you about the goodness. நியாயம் செய், You do righteousness. இரக்கத்தை சிநேகி, You love the mercy. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள அஞ்சாதே. You walk humbly before the Lord and don't fear to accept yourself that, don't fear to admit yourself that you are a sinner. பாவங்களை மன்னிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to forgive the sins. உன்னை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to deliver you. உன்னை விடுவிக்க அவர் ஏங்கிக் கொண்டு He இருக்கிறார். is longing to deliver you. உனக்கு இளைப்பாறுதலை தர அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். He is longing with a desire to give you rest. நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves. ஆண்டவரே, நான் பாவி. Lord, I am a sinner. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் மனிதர்களுக்கு முன்பாக காணப்படக்கூடும். Perhaps you might be found in many kinds of people, before many kinds of people. நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். Perhaps you might be a familiar politician, அரசாங்க அதிகாரியா இருக்கலாம். a government officer. தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. But you have to humble yourself before the Lord. நான் பாவி, I am a sinner. என் பேரில் நீர் கிருபையாயிரும். Have mercy upon me. என் பாவத்தை மன்னியும் என்று தைரியமாய் நீ செய்த பாவத்தை அறிக்கை. Boldly you confess your sins, saying that, Lord, forgive my sins. தாமதம் இல்லாமல் அறிக்கையிட்ட இந்த நேரத்திலேயே ஆண்டவர் உன்னை முற்றிலும் கழுவி சுத்தமாக்கி உன்னை ஒரு நீதிமானாய் நல்மனசாட்சியோடு உன்னை திருப்பி அனுப்ப அவர் உண்மையுள்ள தேவன். Without delay, the Lord is faithful to make you as a righteous person and as a clean person if you confess your sins and if you accept your sins and confess your sins unto Jesus. மத வைராக்கியம் வேண்டாம் பிரியமானவர்களே. Don't have religious zeal. எந்த மதமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. No religion will take you to heaven. கிறிஸ்துவ மதமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Even the religion of Christianity will not take you to heaven. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். But the experiences which the Lord Jesus brought will take you to heaven. மத வைராக்கியம் வேண்டாம். Don't have the religious zeal. சாதி வைராக்கியம் வேண்டாம். Don't have caste zeal. எந்த விதமான இந்த பூமிக்குரிய ஒரு வைராக்கியமும் நமக்கு அவசியம் இல்லை. We don't need any kind of zeal of this earth. இயேசு அன்புள்ளவராய் தனித்து நிற்கிறார். Jesus is, as a loving person, is standing solitarily. இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு அவசியம். Jesus is needed for each and every man who is under the sun. அவருக்கு நீ தேவைப்படுகிறாய். You are needful for him. அவர் உன்னை அப்படியே விட்டுவிட விரும்புகிறதில்லை. He doesn't decide to leave you as such. அவர் உன்னை நேசிக்கிறார். He is loving you. நீ அதற்கு இடம் கொடாவிட்டால் அவருடைய அன்பு
இடம் கொடுக்கிற இன்னொருவரை தேடி போகும். If you don't give room for him, then his love will go seeking after one who gives room for his love. ஒருவரும் கெட்டு போக அவர் விரும்பவில்லை. He doesn't desire to anyone to be perished. அவர் சீஷர்களை அனுப்பும்போது நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் சமாதானத்தை கூறுங்கள், சமாதான பாத்திரம் இங்கே இருந்தால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் காலில் படிந்த தூசியை உதறிவிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்கள் என்று சொன்னார். So when he sent his disciples, he said that when you go to a house, if you pronounce peace upon the house, if the man who is worthy of peace is there, then let peace be upon that house. If it is not so, then you shake off the dust from your feet and get out of that place. நீ இடம் கொடுக்காவிட்டால் அவருடைய அன்பு மற்றொருவரை இடம் கொடுக்கிறவரை தேடி போ. If you don't give room for him, then his love will go seeking after one who is giving room for his love. இன்றைக்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். Today he has come seeking after you. நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமில்லை என்றால் அவருடைய அன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை தேடி போய் கொண்டே இருக்கு. If you are not ready to accept him, then his love will go seeking after them who is ready to give room for his love. நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு மிகவும் அவசியம். For each and every one of us, our Lord Jesus Christ is needful. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, பாவங்களை அறிக்கையிடுவோமாக. let us confess our sins. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவோமாக. Lord, forgive my sin. நாம் பாவங்களை அறிக்கையிட தெய்வத்துக்கு நமக்கு இடையில முதலாக நின்று கொண்ட அந்த பாவங்கள் அறிக்கையிட அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதது போல அது உடைந்து நொறுங்கி விழுந்து கொண்டே இருக்கும். As we keep confessing sins, then this sin which is standing as a great wall in between us and Jesus will start to fall as though one brick will not be upon the other brick. ஒவ்வொரு பாவமும் ஒரு கல். Each and every sin is a stone. நாம் பிறக்கும் போதே பாவத்தோட பிறந்தோம். When we were born with sin. ஏற்கனவே பாவத்துக்கு அஸ்திவாரம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. Already the foundation of sin is in man. ஒவ்வொரு பாவம் செய்ய நாமே அந்த சுவரை உயரமாக கட்டிக்கொண்டிருக்கிறோம். As we keep committing sin after sin, we ourselves are building that wall. நாம் கட்டின சுவரை நாமே உடைப்போமாக. So let us shatter that wall which we have built. அறிக்கையிட அது உடைந்து போகும். As we keep confessing, that wall will be shattered. பாவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற தெய்வத்தை பாவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதான மனிதர்கள் தரிசிக்கலாம். So if it is so, then the man who is in the side of sin will be able to see God who is on that side. பாவம் இருக்கிற வரைக்கும் தெய்வத்தை நாம் ருசிக்க முடியாது. As long as sin is, we cannot taste God. இரண்டாவதாக ஒரு மனிதன் தேவ பக்தியுள்ளவனாக மாற வேண்டும். Secondly, a man should become a worshipper of God. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். First of all, we have to confess our sins. இரண்டாவதாக தேவ பக்தியுள்ளவர்களாய் மாற வேண்டும். Secondly, we should become a worshipper of God. தேவ பக்தி என்றால் என்ன? What is the meaning of being godliness? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். It is said here that God heareth not sinners. ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் மாற வேண்டும். So a man should become a godly man. அடுத்ததாக அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். Nextly, he must do his will. அப்போது அவன் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். Then if it is so, then each and every prayer he offers, the Lord will hear those prayers. ஜெபத்தை கேட்கிற தேவன் மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். The Lord who hears our prayer is standing in our midst. தேவ பக்தியுள்ளவர்களாய் மாறுவோமாக. Let us become godly people. தேவ பக்தி என்றால் என்ன பிரியமானவர்களே? Beloved, what is the meaning of godliness? நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபம் 1:26-27 வசனத்தை வாசிக்கும்போது, when you read from James chapter 1 verses 26 and 27, உண்மையான தேவ பக்தி எது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. it is written about the pure religion. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth, and the truth will set you free. வேத வசனத்தை அறியும் போது வேத வசனம் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்கிறது. When you get to know about the word of God, this word of God enlightens our eyes of understanding. உண்மையான தேவ பக்தியை வாசி. You read about the pure religion. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. If any man among you seem to be religious and bridleth not his tongue, but deceiveth his own heart, this man's religion is vain. Pure religion and undefiled before God and the Father is this:
to visit the fatherless and widows in their affliction, and to keep himself unspotted from the world. உண்மையான தேவ பக்தியிலே மூன்று காரியம் மறைந்திருக்கிறது. There are three things hidden in godliness. ஒன்று, ஒரு மனிதன் நாவை அடக்க வேண்டும். First of all, a man should bridle his tongue. இன்னொன்று, அவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் அவன் உதவி செய்ய வேண்டும். The other thing is he should visit the fatherless and the widows in their affliction. மூன்றாவது, உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். Thirdly, he should keep himself unspotted from the world. இது மூன்றும் சேர்ந்ததுதான் உண்மையான தேவ பக்தி. When these three things are gathered together, it is the pure religion. நாவை எப்படி அடக்குவது? How one should control the tongue? ஒரு மனிதன் பாவங்களை வைத்துக்கொண்டு அவைகளை அறிக்கையிடாமல் அவன் படுகிற அத்தனை பிரயாசம், பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் வீண். A man without confessing in sin and keeping his sin with him, and all the words he speaks and all the works he is striving, everything becomes vain. ஆனபடியால் எல்லாவற்றுக்கும் அவனுடைய நாவை அடக்க வேண்டும். So that is why he should control his tongue for all things. அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். He must confess his sins. அப்பொழுது அறிக்கையிட்டு அவனுடைய ஜீவியத்தை ஆண்டவர் மறுபடியும் அவனை ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கொண்டு வரும்போது அவன் மறுபடியும் தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கு விலக்கப்படுகிறான். So at the time when he confesses sin, and the Lord when he brings him to a new experience, then afterwards this man will never speak vain words. திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகளை அவன் விசாரித்து இரக்கமுள்ளவனாக மாற வேண்டும். He should become merciful, who will inquire after fatherless and the widows. மூன்றாவது, உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். Thirdly, he should keep himself unspotted from the world. உலகம் என்றால் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் மூன்று சேர்ந்ததுதான் உலகம். When it is said about the world, it is the lust of the eyes, the lust of the flesh, and the pride of life. நீ ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனா இருந்தால் கண்களின் இச்சைக்கு உன்னை விலக்கிக்கொள். If you are a godly man, then you separate yourself from the lust of the eyes. வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. Oh young man, be cheerful in thy young days. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். Let thy heart make merry in your young days. கண்களின் காட்சியிலும் நெஞ்சின் வழிகளிலும் நீ நட. Walk in the sight of thy eyes and in the ways of your heart. எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. But there is judgment for all things. ஆனபடியால் ஒருவன் தேவ பக்தியுள்ளவன் என்றால் கண்களின் இச்சைக்கு தன்னை விலக்கி காக்க வேண்டும். So that is why if a man is godly, he must depart himself from the lust of the eyes. மாமிச இச்சைகளாகிய பாவ சந்தோஷத்துக்கு தன்னை விலக்கி காக்க வேண்டும். He must forbid himself from all the carnal pleasures which are the lust of the flesh. எல்லா பெருமையான பேச்சுகளை விட்டு தன்னை விலக்க வேண்டும். He must separate himself from all kinds of boastings. சிலுவை ஒன்றை குறித்தே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் அவன் மேன்மை பாராட்டாமல் இருக்க வேண்டும். He should be other than Jesus Christ, other than the cross, he must not boast anything. அதுதான் தேவ பக்தி. That is the religion or godliness. கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். We read about a man called Cornelius. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தால், In Acts 10 when we read, தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தான். he was a devout man and one that feared God with all his house. மிகுந்த தான தர்மங்களை செய்தான். Gave much alms to the people. அதோடு கூட அவன் எப்போது தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். With that he was always praying unto God. ஆனபடியால் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதர்களுடைய அடையாளங்கள் இவைகள். So that is why these are the symptoms of a godly man. அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தான். He was a centurion. ஒரு படைத்தலைவனாக இருந்தான். He was a captain of a band. ஆனாலும் அந்த இடத்தில் எல்லா பாவங்களுக்கும் தன்னை விலக்கி காத்துக் கொள்ளுகிறான். But even at that place, he separated himself from all sins and he preserved him. அப்ப தேவ பயம் என்று சொல்லுவது தேவ பக்திக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம். So when it is said about the fear of God, it is the experience which is embedded in the religion or எல்லா godliness. பாவங்களையும் தீமைகளையும் வெறுப்பதுதான் தேவ பயம். The fear of God is which will hate all kinds of sins and evil. அவன் தீமைகளை, பாவத்தை வெறுத்தான். He hated evil and sin. மிகுந்த தான தர்மங்களை செய்தான். He gave much alms. எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். He prayed to God always. இதுதான் தேவ பக்தி. This is godliness. ஒரு மனிதன் தேவ பக்தியுள்ளவனாக இருக்க வேண்டும். A man should be a godly person. இவன் இந்த பக்தியுள்ளோடு கூட அவன் ஜெபித்தான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். With his godliness he prayed and the Lord heard his prayer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக
ஒரு மனிதன் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் தேவ சித்தம் என்ன என்று அவன் பகுத்தறிய வேண்டும். Thirdly, if a man wants his prayer to be heard by the Lord, he must get to know about the will of God. முதலாம் தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தேவ சித்தம் என்ன என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Timothy chapter 2 verse 4, it is said about the will of God clearly. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். All men should be saved, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். receive the remission of sin. அதான் முதலாவது தேவ சித்தம். This is the first will of God. இரண்டாவது சத்தியத்தை அறிகிற அறிவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். Secondly, he should attain the knowledge of truth. அதன் பிறகு சத்தியம் என்ன என்று அறிந்து அதிலே நடக்க அவன் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். After that, getting knowledge about the truth, he must surrender himself to walk in the truth. இங்கே கூடியிருக்கிற நம்மில் அநேக பேர், அதிகபட்சம் பேர் சத்தியத்தை அறிந்தவர்கள். We who have gathered here, majority of us have known about the truth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளை அறிந்தவர்கள். We have known about the ways of the Lord Jesus Christ. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The people of God who are saved, immediately they should get the water baptism. சரியான ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive a right water baptism. எல்லா பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்ட பிறகு ஞானஸ்நான சத்தியத்துக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும். After confessing all sins and forsaking all sins, immediately we should offer ourselves to the waters of baptism. குழந்தை ஞானஸ்நானத்தில் தயவு செய்து யாரும் திருப்தியாயிருந்து வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். Don't deceive yourself being satisfied in child baptism. முழுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும். பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேண்டும். You must get baptism by immersion, and you must have the assurance of forgiveness of sin. பரிசுத்தாவி பெற்றவருடைய கையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். To receive water baptism from the hands of one who had received the Holy Spirit in the name of Father, Son and the Holy Spirit. அடுத்த தேவ சித்தம் நாம் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். The next will of God is all of us should receive the anointing of the Holy Spirit. நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். We are in a wicked world. கர்த்தராகிய இயேசு இப்பொழுது இருக்கிற இந்த சந்ததியை குறித்து சொன்னார், இது விபச்சாரமும் பாவமும் நிறைந்த சந்ததி. The Lord Jesus Christ has said about this present current generation as an adulterous generation filled with sins. அதிலிருந்து தான் நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். From there the Lord has lifted up. மறுபடியும் நீ அதில் விழுந்து போகாமல் இருக்கும்படி, just so that you should not be fall again into that sin. அதை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் உனக்கு தேவை. You need a strength to resist and to overcome. அதுதான் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற வல்லமையாக இருக்கிறது. So that is the power which is being acquired by the Holy Spirit. சத்துரு வெள்ளம் போல வரும்போது, when the enemy is coming as a flood, பாவம் வெள்ளம் போல உன்னை தேடி வரும்போது, when sin is coming seeking after you as a flood, உலகம் வெள்ளம் போல் தேடி வரும்போது, when the world is coming after you as a flood, பிரச்சனைகள் வெள்ளம் போல வரும்போது, when problems is coming against you after a flood, ஒரு மனிதன் கிறிஸ்தவனாகிறானோ அன்றைக்கு அவனுக்கு அநேக சத்துருக்கள் எழுப்பி விடுகிறார். On the very day when a man becomes Christian, on the day itself many enemies are rising against him. அவைகள் எல்லாம் ஒரு மனிதனை பரலோகத்துக்கு விடாதபடிக்கு எழும்பி வருகிற சாத்தானுடைய வல்லமைகள். They are the things which hinders for a man to enter heaven as the powers of the devil. அவைகளை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் பரிசுத்த ஆவியினால் நமக்கு தருகிறார். Just to overcome and resist that power, the Lord Jesus Christ gives us the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றால்தான், அபிஷேகத்தினால் நடத்தப்பட்டால்தான் சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஒரு ஜெய ஜீவியத்தை இந்த பூமியில செய்ய முடியும். Only if the Holy Spirit is being received, only if the life is being led by the Holy Spirit, then only the life of overcome could be led in this earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமி எங்கு எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். When the Holy Spirit is coming upon you, then ye shall be strengthened and ye shall be witnesses unto me in Judea, in Samaria and in Jerusalem and in all the earth. நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவ சித்தம். You should receive the Spirit of God. That is the will of God. அதன் பிறகு இந்த தேவ ஆவியானவர் படிப்படியாக கிறிஸ்துவின் நிறைவான பரிசுத்தத்துக்கு நேராக உன்னை நடத்தி செல்லுகிறார். After the receiving of this Holy Spirit, then the Spirit of God is leading you towards Jesus Christ with fullness of experience. தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் படிக்கிறோம், நீங்கள்
பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. In the book of Thessalonians, we read that it is the will of God that ye should become holy. இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி பிரியமானவர்களே. Beloved, this is the way that goes towards heaven. இந்த மூன்று அனுபவங்களுக்கு ஒரு மனிதன் கடந்து வரும்போது, A man, when he comes to these three experiences, இந்த மூன்று அனுபவத்தை அவன் சொந்தமாக்கி கொண்டு அதிலே ஜீவிக்கும் போது, if a man makes these experiences as his own, and when he lives accordingly, தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். the Lord hears him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு மனிதனாய் வந்து இந்த மூன்று அனுபவங்களின் ஊடாய் கடந்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். The Lord Jesus Christ came as a man and he went through these three experiences and has set an example for us. தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். The Lord hears him. கர்த்தராகிய இயேசுவுக்கு தேவன் செவி கொடுத்தார். The Lord God heard Jesus Christ. அதேபோல ஒவ்வொரு காலங்களிலேயும் தேவனுக்கு பயந்து தேவ பக்தியாய் நடக்கிற தேவனுடைய மனிதர்களுக்கு தேவன் அவர் செவி கொடுத்து கொண்டே வருகிறார். In the same way, in all dispensations, each and every man who obeys unto the Lord and who lives according to the Lord hears him always. மனிதர்களாக இருந்து தேவனை நோக்கி ஜெபித்து தேவனால் பதிலை பெற்றுக் கொண்டவர்கள் வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். There are many children of God in the scripture who are as men and who lived according to the Lord and received answer from the Lord. நான் வசனங்களை தருகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் அதை திரும்பி பாருங்கள். I will give you the scripture references. You just note it down and go to your home and read. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். The book of Daniel chapter 6 verse 10. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். The book of Job chapter 42 verse 10. சங்கீதம் 34:6 குறித்துக் கொள்ளுங்கள். Psalm 34:6. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 1 Samuel chapter 1 verse 27. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். Acts chapter 10 verse 4. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். Acts chapter 10 verses 10 and 11. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. அதே நேரத்தில் ஒரு மனிதன் பாவங்களை விட்டு விலகி அவன் தேவ பக்தியுள்ளவனாகி அந்தந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி தேவ சித்தம் செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். So like this in the Old Testament and in the New Testament, the Lord never hears sinners. But if a man confesses his sin and if he comes to the Lord and if he lives according to the Lord, then the Lord answers his prayer. And if he lives according to the commandments which is given at the various dispensations, the Lord hears his prayer. நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு அருமையான இயேசு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Our dear Lord Jesus Christ is moving in our midst, who gives answer for all our prayers. நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடுவோம். Let us bow down our knees and close our eyes. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீங்கள் என்ன விண்ணப்பங்களை ஏறெடுத்தாலும், whatever the petitions you offer, உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். there is a Jesus Christ who lives even today to give you answer for the prayers. மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I was dead but I'm alive forever, says the Lord. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு நம் மத்தியில் நடமாடிக்கொண்டு இருக்கிறார். Jesus is moving in our midst as an alive person. விசுவாசிக்கிறவனை விட காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Blessed is he who believes without seeing than he who believes seeing. இயேசு உன் அருகே கடந்து வந்திருக்கிறார். இதை நீ இந்த கண்ணால் காணாவிட்டாலும் நீ அதை விசுவாசி. Jesus Christ has come beside you, even though you cannot see through this eyes, you believe. இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படி அருமையான இயேசு, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு உன் அருகே தேடி வந்து நிற்கிறார். This Jesus Christ who is dead and who was resurrected has come in our midst seeking after you. உன் ஜெபங்களை கேட்க, just to hear your prayers. கண்களை மூடி ஒவ்வொருவரும் தங்களுடைய விண்ணப்பங்களை அருமையான இயேசுவினிடத்தில் சொல்லுவோமா? So let us all close our eyes and offer all our petitions unto our Lord Jesus Christ who hears our prayers. அவருடைய செவிகள் மனிதர்களுடைய கூப்பிடுதலுக்கு
பதிலளிக்கும்படி கவனமாய் திறந்திருக்கிறது. His eyes are open diligently to hear all the petitions which are offered by men. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். He is one who hears the prayer. இயேசு மனிதருடைய ஜெபத்தை கேட்கிறவர். Jesus is one who hears the prayer of men. மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். He is one who hears the prayer of all flesh. நீ வந்த வண்ணமாக திரும்பி போகிறதில்லை என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். The Lord Jesus is saying that you will not return as you came. நீ பாவியாக வந்தாய். You came as a sinner. நீ என்னை நோக்கி கூப்பிடு. You call upon me. உன் பாவங்களை அறிக்கையிடு. You confess your sin. நான் பாவங்களை மன்னிப்பேன். I will forgive your sin. உன்னை நீதிமானாக்குவேன். I will make you a righteous one. வியாதியை சுஸ்தமாக்குவேன். I will heal your sickness. குடும்ப பிரச்சனைகளை மாற்றுவேன். I will turn the problems of your family. இளைப்பாறுதலை தருவேன். I will grant you rest. இன்று முதல் நீதியின் பாதையில உன்னை நடத்துவேன். From this day onward, I will lead you in the path of righteousness. உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பேன். I will, at the end, I will make you to enter into glory. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. All of us, let us call upon the Lord and pray. ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலை கேட்க அவர் கவனமாய் நம்மத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். The Lord who hears the prayer is standing in our midst to hear our prayer diligently. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். Pray, pray, open your mouth and pray. இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் உட்படுத்திக் கொண்டு இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. You put yourself in these three conditions and look upon the Jesus and you pray. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். David says that this poor man cried out and he heard him and delivered him out of his all troubles. அதே இயேசு உன்னுடைய கூப்பிடுதலை கேட்க அவர் நம்மத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறார். So that self-same Jesus, just to hear your prayer, is moving in our midst. அவர் மாறாதவர். He is unchanging. அவர் உண்மையுள்ளவர். He is faithful. அவர் இரக்கமுள்ளவர். He is merciful. அவர் அன்புள்ளவர். He is loving. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாவி உன்னை தேடி வந்தாரே. நீசனின் தன்னை தள்ளாமலே நீ
Yes, beloved ones, our God is a prayer answering God. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். Whatever petitions and desires are there in your heart, our God is well able to grant them all according to His will. உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற வேண்டுகோள், உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு பதிலளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He can answer your prayer and take away the burden of your heart. உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளித்து உன்னுடைய இருதயத்தின் பாரங்களை அவர் அகற்றுவார். He can answer your prayer and heal your sicknesses. உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளித்து உன்னுடைய வியாதிகளை அவர் சுகமாக்குவார். He can answer your prayer and deliver you from all your afflictions. உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளித்து உன்னுடைய இடுக்கண்ணில் இருந்தெல்லாம் அவர் விடுவிப்பார். As a prayer answering God, our Jesus is in our midst. ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாக இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். But before He answers the prayer, He wants to forgive your sin. அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கும் முன்பாக உன்னுடைய பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். He wants to forgive all your iniquities, உன்னுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னிக்க விரும்புகிறார். that He may be able to answer your prayer. Choose the godly life to live for Him upon this earth. உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படியாக இந்த பூமியில் ஒரு பக்தியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக தீர்மானிப்பாயாக. That you may be receive the answer of your prayer. Decide to obey the will of God. உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்படியாக, தேவ சித்தம் செய்யும்படியாக நீ தீர்மானிப்பாயாக. God is moving in our midst. தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். His eyes are falling upon you. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. His ears are attentive to your prayers. அவருடைய காதுகள் உன் ஜெபத்திற்கு விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. He sees your tears. அவர் உன் கண்ணீரை காண்கிறார். He hears your cry. உன் கூக்குரலை கேட்கிறார். He wants to answer your prayer. உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க விரும்புகிறார். Oh, He is moving in our midst. அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Open your heart. உன் இருதயத்தை திறப்பாயாக. Surrender your life. உன் ஜீவியத்தை ஒப்புக்கொடுப்பாயாக. Confess your sins. பாவங்களை அறிக்கை செய்வாயாக. Decide to obey the will of God. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய தீர்மானிப்பாயாக. You will receive all the answers of your prayer. உன்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் நிச்சயமாய் பதில் கிடைக்கும். Not tomorrow, tonight itself He will answer your prayer. நாளைக்கல்ல, இன்றிரவே உன் ஜெபத்துக்கு அவர் பதிலளிப்பார். Amen, amen, amen. பிரார்த்தனைக்கு உத்தரம் നൽകുന്ന ദൈവം പാരിതിടയല്ലോ ഏകമേ ദൈവം പാരിതിടയമായി നടത്തിടുന്നവനാ യേശുവേ ആശ്രയമേ പാരിതിടയമായി നടത്തിടുന്നവനാ യേശുവേ Oh, Jesus. Amen. Hallelujah.
Hallelujah. Jesus. The word of God says God answers the prayer of a true worshipper. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது உண்மையாய் கர்த்தரை தொழுதுகொள்ளுவோருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். God answers the prayer of a true worshipper. ஒரு உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். Tonight as you worship your God, God answers your cry. இன்றிரவு கர்த்தரை நீ ஆராதிக்கும் போதுதானே அவர் உன் கூக்குரலை கேட்கிறார். As you worship your God, He grants your petitions. நீ உன் தேவனை ஆராதிக்கும் போதுதானே உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறார். Remember, the devil will come and whisper in your ear saying, God will not answer your prayer. கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதிலளிக்க மாட்டார் என்று அந்த பிசாசானவன் உன் காதில் வந்து சொல்லிக் கொண்டிருப்பான். To put you down and not to worship God, he will tell all kinds of lies in your ears. உன்னை கீழே விழ தள்ளும்படியாக நீ தேவனை ஆராதிக்காமல் இருக்கும்படியாக உன் காதில் அவன் பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பான். The devil is a liar and the father of lies. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். You open your heart. நீ உன் இருதயத்தை திறப்பாயாக. Open your mouth. உன் வாயை திறப்பாயாக. You worship your God. தேவனை ஆராதிப்பாயாக. Lift up your voice and worship your God. சத்தத்தை உரத்து சத்தமாய் தேவனை ஆராதிப்பாயாக. Praise God and worship your God. தேவனை துதித்து அவரை ஆராதிப்பாயாக. Give glory to God and worship your God. தேவனுக்கு மகிமை செலுத்தி அவரை ஆராதிப்பாயாக. God answers the prayer of a true worshipper. ஒரு உண்மையாய் ஆராதிக்கிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். God is moving in our midst. கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடி His கொண்டிருக்கிறார். eyes are falling upon you. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டுள்ளது. Open your heart. உன் இருதயத்தை திறப்பாயாக. Open your life. உன் வாயை திறப்பாயாக. Surrender your life. உன் ஜீவியத்தை ஒப்புக்கொடுப்பாயாக. You worship your God. தேவனை ஆராதிப்பாயாக. Be filled with the gratitude. நன்றியால் நிரப்பப்படுவாயாக. Oh, the Lord is touching you right now. தேவன் இப்பொழுதே உன்னை தொட்டு The Lord is கொண்டிருக்கிறார். delivering you right now. இப்பொழுதே உன்னை விடுதலையாக்குகிறார். ஊற்றிடுமே உமதாவியே மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உமதாவியே மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உமதாவியே மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உமதாவியே
Hallelujah. As a prayer answering God, to be faithful in all His promises, the Lord visited us tonight in this meeting, for that shall we praise God. ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாக, வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாக இன்றிரவும் கர்த்தர் நம்மை சந்தித்தபடினால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 In order to receive the answer of our prayer, the Lord has spoken to us what we should do in the presence of God. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். None of us should cover up sin. நம்மில் ஒருவரும் பாவத்தை மூடி வைக்க கூடாது. The grace of God should be given to everyone to confess and forsake them once and for all. பாவத்தை அறிக்கையிட்டு என்றென்றைக்குமாய் விட்டுவிடும்படியான கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். To live a godly life. ஒரு பக்தியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக. To do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. So that we can receive all the answers of our petitions, shall we praise God for. அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Once again giving all the glory and honor unto the Lord for all the great things God has performed in our midst tonight, shall we praise God for. ஒருமுறை கூட இன்றிரவு கர்த்தர் நம்முடைய மத்தியில் நடப்பித்ததான பெரிய காரியங்களுக்காக எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே செலுத்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. Shall we pray? ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை நேசித்து இந்த இரண்டாம் நாள் மாலை வேளையில் எங்களோடு பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்கு அமைத்திருக்கிறோம். அந்த மனிதனை பற்றி தான நித்திய நோக்கத்தை நீர் இந்த நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தின பின்னால ஸ்தோத்திரம். அந்த மனிதன் உம்மை விட்டு மிகவும் தூரமாய் போய்விட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதனை பற்றி இன்று இரவு கூட நீர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டபடியால் தெரிவிக்கிறோம். அந்த மனிதனுடைய பாவம் அக்கிரமம் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டோம். உம்மை விட்டு பிரிவினை உண்டாக்கி நாங்கள் இப்போது கேள்விப்பட்டோம். உண்மையாகவே அந்த மனிதன் மறுபடியும் உம்மை தேடி வரும்படியாய் நீர் விரும்புகிறீர். அந்த தகப்பன் அந்த கெட்ட குமாரனை பற்றி எவ்வளவு அக்கறையோடு காத்திருந்தாலும் அதுபோல இன்றைக்கு அந்த தகப்பனை போல நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் ஜீவித்தை ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து நொறுங்குண்ட இதயத்தோடு அந்த கெட்ட குமாரனை போல நாங்கள் இடத்தில் வரும்போது நீர் எங்கள் ஆசீர்வதிக்கிறதாய் எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் துதிக்கிறோம். உங்களுடைய கண்கள் ஒவ்வொரு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் துதிக்கிறோம். அந்த மனிதன் மறுபடியும்
உம்மண்டையில் வந்து ஒரு தேவபக்தியான ஜீவன் செய்ய முடியாது. அவன் பாவத்தை உணர்ந்து தன்னை செய்தான்படி உணர்ந்து அறிக்கை செய்து உம்மண்டையில சேரத்தக்கதாய் உம்மை அண்டிக் கொள்ள முடியாய் இந்த நேரத்தில் எச்சரித்தபடி அலமத்திருக்கிறோம். அவன் தேவபக்தியான ஜீவன் செய்து தேவ சித்தம் செய்ய முடியாய் நீர் விரும்புகிறீர். ஆனால் மனிதன் இன்றைக்கு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு வெகு தூரமாய் போய்விட்டான் நாங்கள் அறிகிறோம். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் என்று சொன்னது போல அவர்கள் கெபியில் அகப்பட்டு காவலரில் அடைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னது போல இன்றைக்கு அநேகரை பிசாசு காவலரில் அகப்படுத்தி பலமான அடிமத்தனத்துள் அடிமைப்படுத்த வைத்திருக்கான். கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிற ஜனங்கள், கொள்ளையிடப்பட்டும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிற ஜனங்கள் உம்மண்டையில் வர முடியாது விரும்புகிறீர். ஆனபடியால் கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சித்தம் செய்ய முடியாது. உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்து ஞானசாரத்தை பரிசுத்தாய் பெற்று அவர்கள் பரிசுத்தமான ஜீவன் செய்ய முடியாது. நீர் இந்த நேரத்தில் எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக தெரிவிக்கிறோம். மனிதன் பரிசுத்தமாகவே தேவ சித்தம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பரிசுத்தாவை பெற்று உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் உம்முடைய ஆலோசனை கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தை கீழ்ப்படும் போது மனிதன் சாபத்தை விட்டு நீக்கலாக்கப்பட்டு அவன் ஆசீர்வாதத்தை பெரும் நேரத்தில் எங்கள் உணர்த்தினீர். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் தர முடியாத உதவி செய்யும். அநேகர் உணர்த்தப்பட்டு சத்தியத்தை கீழ்ப்படிந்து கர்த்தாவே மண்டையில் வரத்தக்கதாய் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் வரத்தக்கதாய் பரலோராகியத்தை தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வரையென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. O God, our loving Father, we bless thee and thank thee for your glorious presence in our midst tonight in this meeting, for all the good things you have done in our midst, O God. We praise you and thank you. Thank you